ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா காதல் ரீசெட் ரிப்பீட். அதாவது இந்த வாரத்திற்கான இந்த மாதத்திற்கான ஒரு நல்ல படம் ஒன்று மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல, கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட் லவ் ஸ்டோரின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த படத்தோட முழு விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம். காதல் ரீசெட் ரிப்பீட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கே அழகா ஹீரோயின் வந்து ஒரு ரெட் சாரியில நடந்து போய் மலை உச்சியில இருந்து சூசைட் பண்ணிடுறாங்க. இப்படி சூசைட் பண்ண அவங்கள 10 வயசுல இருந்தே கூட இருக்கிற ஒருத்தர், அவரை யாருன்னே ஹீரோயினுக்கு தெரியாது. அவர் வந்து ஒன் சைடு லவ். அவர் தான் ஹீரோயினை வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தி எம்எஸ் பாஸ்கர் அவர் கூட ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அங்கதாங்க கதை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆச்சுன்னா, மலையில இருந்து குதிச்சு சூசைட் பண்ண அந்த ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிருது. அதாவது ஒரு நாளைக்கு தான் ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு காலையிலையும் அவங்க எந்திக்கும் போது தான் ஒரு புது இடத்துல இருக்கிறதா உணர்வாங்க. அதை தினமும் காலையில ஹீரோவும் எம்எஸ் பாஸ்கரும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த நாளை வந்து ஓட்டுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஹீரோயின் அங்க எதுக்கு போய் சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு உண்டான காரணம் மியூசிக். அந்த மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கணும். திரும்ப அவங்களுக்கு மெமரி ஞாபகம் வந்துருச்சா வரலையா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருக்காங்க, அவங்க வந்து இவங்களை ஏமாத்திருப்பாங்க. இந்த மாதிரி பல கதைகள் வந்து இதுக்குள்ள இருக்கு. காமெடிக்கு காமெடியும் சரி, மியூசிக் ஹாரிஸ் ஜெயராஜ் சொல்லவா வேணும். இந்த படத்துல ஸ்பெஷலான மியூசிக் போட்டிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு ரசிக்கும்படியா ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் அருமையா போட்டிருக்காரு. அதுக்கு மேட்சிங்கா ஹீரோ ஹீரோயின் அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. தென் கேமராமேன் ஃபாரின்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஷாட்ஸ் ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப யோசிச்சு வச்சிருப்பாரு போல. அருமையான காட்சிகளா எடுத்திருக்காரு. இந்த ஃபீலிங்ஸோட நம்மளை வந்து இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போறாங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொண்ணோட அப்பா இருப்பாங்களே, அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயினோட இன்னொரு லவ்வர், அவர் ஏற்கனவே ஏமாத்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு ஹீரோவோட ஒரு மைண்ட் தாட்டு. 10 வயசுல இருந்து கூடயே இருக்க, ஆனா நீ வந்து யாருன்னே தெரியாது, ஆனா உன் வாழ்க்கையவே நீ அவளுக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் எம்எஸ் பாஸ்கருக்கு தெரியுது. ஸோ எம்எஸ் பாஸ்கர் வந்து எப்படியாச்சும் அவங்க அப்பாட்ட சொல்லி இவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிற கதை ஒரு வழியா ஹீரோ எல்லாரையும் ஏமாத்தி ஹீரோயினை வந்து அந்த மியூசிக் காம்படிஷன்ல பாட வச்சுறாரு. அது மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல திரும்ப அந்த 10 வயசுல இருந்து கூட இருந்த அந்த லவ்வர் கூட சேர்ந்தாங்களா, அதாவது அவங்க மெமரி லாஸா இருக்கும் போது அவங்கள பார்த்துக்கிட்ட அந்த நபர், அவங்களோட ஒன் சைடு லவ், இல்ல ஏற்கனவே லவ் பண்ணி ஏமாத்தின அந்த பர்சன் அவங்க மெமரியில இருந்து தூக்கி போட்டாங்களா, இல்ல அவங்க கூட தான் சேர்ந்தாங்களா, அவங்க அப்பா யாரு கூட சேர்த்து வச்சாரு, இப்படி பல விஷயத்த நீங்க கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். படம் கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமையும் இருக்கும். அதனாலேயே இந்த படத்தை நீங்க ஒரு தடவை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. ஒரு டிஃபரெண்டான புது காமெடி லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கு. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.